சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃபெயில் ஆகுறது டேலண்ட் இல்லாததுனால இல்லை, இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்கிறதுனால இல்லை, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால கூட இல்லை. ஆனால் ஒரு இன்விசிபிள் எனிமினால நம்ம சக்ஸஸை ஸ்லோவாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹிடன் ஃபோர்ஸ். அது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சட்டில் பிஹேவியர். நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணுறோன்னு நினச்ச டைமில் கூட அது சைலண்ட்டாக நம்ம க்ரோத்தை பிளாக் பண்ணிட்டு இருந்திருக்கு. அண்ட் நிறைய வாட்டி இது நமக்கு இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பீங்க. மேபி உங்கள் லைஃப்பில் நடந்த சில மிஸ்டேக்ஸ் லக் இல்லாததுனால இல்லை, சுச்சுவேஷனால இல்லை, பட் ஈகோனாலன்றதை ரியலைஸ் பண்ணுவீங்க. இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக ஃப்யூச்சர் சக்ஸஸை கூட நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட் ஷிஃப்ட் கூட இங்கே ஸ்டார்ட் ஆகலாம். ராயன் ஹாலிடே எழுதின ஈகோ இஸ் த எனிமி ஒரு நார்மல் மோட்டிவேஷன் புக் இல்லை. இது பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுங்கன்னு சொல்கிற புக்கு கூட இல்லை. இன்ஸ்டெட் இந்த புக் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ரீச் பண்ண ட்ரை பண்ண ஸ்டேஜில், சக்ஸஸ் அச்சீவ் பண்ண ஸ்டேஜில், அப்புறம் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுற ஸ்டேஜில் ஈகோ எப்படி நம்ம டெசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு டீப்பாக அனலைஸ் பண்ணுற ஒரு புக். வணக்கம் தோழர்களே, இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் புக் ரிவ்யூஸ் வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈகோனா என்ன? நம்ம யூஸ்வலி ஈகோனா அரகன்ஸ்னு நினச்சிப்போம். ஆனால் இந்த புக் சொல்கிறது கொஞ்சம் டீப்பர் மீனிங். ஈகோனா கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஈகோன்றது அன்ஹெல்தி செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். ரியாலிட்டிக்கு மேலே நம்ம செல்ஃப் இமேஜை நம்ம பில்ட் பண்ணிக்கிறது. நம்ம ஆக்சுவல் ஸ்கில் லெவல் அண்ட் ப்ராக்ரெஸ்க்கு மேலே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறது. இது சட்டிலாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை ரொம்ப ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபீட்பேக் வந்த உடனே டிஃபென்சிவ் ஆகுறது, இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஈகோ நம்ம பர்செப்ஷனை டிஸ்டார்ட் பண்ணிடும், ரியாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்க விடாது. நம்ம பிலீவ் பண்ணுற வேர்ஷனை தான் அது நம்ப வைக்கும். லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஸ்பயர் ஸ்டேஜ், சக்ஸஸ் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ். இந்த ஸ்டேஜில் ஈகோ ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நமக்கு இன்னும் சக்ஸஸ் கூட வரல, ஆனால் நம்ம மைண்ட் ஆல்ரெடி ரெக்கக்னிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்ஷனுக்கு மேலே பேச்சு தான் ஜாஸ்தி ஆகும். பிளானிங், ட்ரீமிங், சோஷியல் மீடியா இமேஜ் பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரியல் ஒர்க்குக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. எனக்கு உடனே 1000 வியூஸ், லேக் வியூஸ் போகணுன்னு ஆசைப்படுறது. கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இம்மீடியட் ரெக்கக்னிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இது ஈகோவோட மெயின் சிக்னல். ஈகோ நம்ம ப்ராசஸை லவ் பண்ண விடாது. அது ரிசல்ட் இன்னும் வரலன்னு நம்மளை டிமோட்டிவேட் தான் பண்ணும். ஆனால் ரியல் க்ரோத் சைலண்ட்டாக தான் நடக்கும். இந்த ஸ்டேஜில் பிக்கெஸ்ட் சீக்ரெட் என்னன்னா சைலண்ட் ப்ராக்ரஸ். டீப் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக பண்ணுங்க. உங்கள் ஜேர்னியை பிலீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணுவீங்க. யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. இன்னும் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணலையேன்னு வருத்தப்படாதீங்க. எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுங்க. ஈகோ லவுடாக இருக்கலாம், ஆனால் மாஸ்டரி ஆல்வேஸ் சைலண்ட்டாக தான் க்ரோ ஆகும். வேர்ல்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கிராஃப்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டேஜ் சக்ஸஸ் ஸ்டேஜ். சக்ஸஸ் வந்த அப்புறம் ஈகோ இன்னும் சட்டிலாக டேஞ்சரஸ் ஆகும். உங்களுக்கு ப்ரைஸஸ் வரும், ரெக்கக்னிஷன் வரும், அண்ட் கிராஜுவலாக நம்மளோட லேர்னிங்கும் ஸ்லோ ஆகிடும். ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஐடென்டிட்டி சக்ஸஸோடு அட்டாச் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம மனசு ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஹிஸ்ட்ரியில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சக்ஸஸில் பீக் போனதுக்கப்புறம் எத்தனை பேர் திரும்பி கீழே போனாங்கன்றதுக்கு. ஏன்னா ஈகோ லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிடுச்சு. நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு உணர்வை உருவாக்கிடுச்சு. ரியல் சாம்பியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சக்ஸஸ் வந்தாலும் பிகினர் மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னும் நான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நான் இன்னும் என்னோட கரியரில் நிறைய அச்சீவ் பண்ணணும், அதுக்கு நான் என்னை எப்போதுமே அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த கைத்தட்டல், புகழ் எல்லாமே டெம்ப்ரரி. நம்மளோட க்ரோத் தான் பெர்மனெண்ட். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின், லாஸ்ட் டைம் யாராவது உங்கள் ஒர்க் பற்றி ஹானஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்தப்போ இம்மீடியட்டாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ரஷ் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் ஈகோவோட ரியாக்ஷன்.
ஈகோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும், ஆனால் ஆக்சுவல் க்ரோத்தை ஸ்லோ பண்ணும். லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபெயிலியர் ஸ்டேஜ். ஃபெயிலியர் வரும்போது ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா ஈகோ நம்ம ஐடென்டிட்டியை சக்ஸஸோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் ஃபெயில் ஆன உடனே நான் ஃபெயில்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஷேம், கம்பேரிசன், செல்ஃப் டவுட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த புக் ஒரு பவர்ஃபுல் ஐடியா சொல்லுது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஃபெயிலியர்ன்றது பிரச்சனை கிடையாது, ஈகோ தான் ஃபெயிலியரை அன்பேரபிள் பெயினாக மாற்றுது. நம்ம இந்த ஈகோவை நம்ம கிட்ட இருந்து செப்பரேட் பண்ண உடனே இந்த ஃபெயிலியர் உங்களுக்கு ஒரு வழியாக இருக்காது, இது ஒரு லெசனாக மாறிடும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் ஈகோவை டிடெக்ட் பண்ண ஈஸி சிக்னல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஓவர் டாக்கிங். ஒரு ஆக்ஷன் பண்ணுறதை விட எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தியாக கொடுத்துட்டே இருக்கிறது, இது ஈகோவோட சிக்னல். செகண்டு, கான்ஸ்டன்ட் கம்பேரிசன். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது. தேர்டு, ஃபீட்பேக் ரெசிஸ்ட் பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட் கூட ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசு தயாராக இருக்கிறாது. இந்த 3 விஷயங்களும் இருந்தால் ஈகோ சைலண்ட்டாக உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். ட்ரூ கான்ஃபிடென்ஸ் சைலண்ட்டாக இருக்கும், ஈகோ தான் லவுடாக இருக்கும். ட்ரூ கான்ஃபிடென்ஸ்க்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, ஈகோக்கு ஆடியன்ஸ் வேணும். ரியல் க்ரோத்ன்றது ஒரு இன்டர்னல் ஜேர்னி. அவுட் சைட் நாய்ஸ் கம்மி பண்ணும்போது தான் அதுக்கான கிளாரிட்டி வரும். தோழர்களே, நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஈகோவை கண்ட்ரோல் பண்ணி சக்ஸஸ் அடையிறதுக்குன்றத சிம்பிள் ஸ்டெப்ஸை பார்க்கலாம். பிகினர் மைண்ட் செட்டை எப்போதுமே மெயின்டைன் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போகும்போது நம்ம எவ்வளோ க்யூரியஸாக போயிருந்திருப்போம். இன்னைக்கு புதுசாக நிறைய கற்றுக்க போகிறோம், நிறைய அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும், ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் போயிருந்திருப்போம். எப்போயுமே அப்படி இருங்க. புகழுக்கு ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க, அது டெம்பரரின்றதை புரிஞ்சுக்கோங்க. அட்டாச் ஆயிட்டா நம்மளால முன்னேறி போக முடியாது. 3வது, ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராசஸ் ஸ்லோனா ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பேஸில் போய் நமக்கான கோலை அச்சீவ் பண்ணணும், யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்லேருந்து ஈகோ டிட்டாச் ஆன உடனே உங்கள் ஜேர்னி அவ்வளோ என்ஜாயபிளாக மாறும். ஈகோவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியாது, ஆனால் அப்சர்வ் பண்ண முடியும். அவேர்னஸ் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களோட க்ரோத் ஜேர்னியில் இந்த இன்சைட்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் பிரணவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.